ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தனி பெரும்பான்மையா அதிமுக வின் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல பாஜக குறிக்கோளா இருக்கிறாங்க. ஏன்னா பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதிமுக தனி பெரும்பான்மையை நாங்க வின் பண்ணி தனிமையா ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால பாஜக ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. எப்படி அதிமுக தனி பெரும்பான்மையை வின் பண்ணக்கூடாது, அதுக்கு ஆப்பு வைக்கணும். அப்பனா என்ன மாதிரி ஆப்பு வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு 50 சீட்டு கொடுங்க. 50 சீட்டு எங்களுக்கு மட்டும்தான், கூட்டணி கட்சிகளா இல்லை. இதுல வந்து கூட்டணி கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா டிடி விதிநகரன் இருக்காரு, ஓபிஎஸ் இருக்கிறாரு, அதே போல ஐஜேகே இருக்குது, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது, புதிய நீதி கட்சி இருக்கு, இன்னும் நிறைய கட்சிகள் இருக்கு. இவங்க எல்லாருக்கும் சீட்டுகள்லாம் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக போடுற ஒரு சில எப்படி உள்குத்து அப்படின்லாம். ஏன்னா அதிமுக தனி பெரும்பான்மை வின் பண்ணக்கூடாது, இவங்களுக்கு இதே ஒரு நோக்கமாக தான் இருக்கு. அதிமுக வின் பண்ணலாம், அது செகண்டரி. ஆனா அவங்க தனி பெரும்பான்மை வின் பண்ணக்கூடாது. ஏன்னா அதிமுக என்ன நினைக்குதுன்னா, குறிப்பிட்ட ஒரு 120 சீட்ல நம்ம தனியா நின்று தனி பெரும்பான்மை ஆட்சி அமைக்கணும். தனி பெரும்பான்மை ஆட்சி அமைக்கிறதுக்கு 117 சீட்டு வேணும். இந்த 117 சீட்டை அதிமுக எப்படி வின் பண்ண போகுது அப்படின்றது தான் எல்லாருமே என்ன பண்றாங்க, எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க அதிமுக காரங்க எல்லாமே சொல்றது என்னன்னா, நாங்க தனித்தே ஆட்சி அமைப்போம், அதுக்கு எங்களுக்கு பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் இருப்பாங்க, நாங்க வாங்குவோம், அதை வச்சே நாங்க என்ன பண்ணுவோம், தனி பெரும்பான்மை ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சொல்லிட்டு இருக்கு. இங்க பாஜக என்ன சொல்றாங்கன்னா, அமித்ஷா அவர்களுடைய வாக்கே எங்களுக்கு வேத வாக்கு அப்படின்ற ரேஞ்சில இங்க இருக்கிற பாஜக காரங்க சொல்றாங்க. அப்படி என்ன அமித்ஷா அவர்கள் ஒரு வேத வாக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னா, இங்க கூட்டணி ஆட்சி தான், அதுல எந்தவித மாற்று கருத்தை இல்லை. அதிமுக இங்க ஆட்சி அமைந்தாலும் பாஜக தான் இங்க ஆட்சி செய்வாங்களே கண்டி அதிமுக ஆட்சி செய்யாது. எடப்பாடி பழனிசாமி ஒரு பொம்மை முதலமைச்சரா தான் இருப்பாரே கண்டி அவரு ஒரு முதலமைச்சரா இருக்க மாட்டாரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தை இல்ல அப்படின்னு பாஜகவுடைய நிலைப்பாடு. இப்போ அதிமுக என்ன நினைக்குதுன்னா, அமித்ஷா பேச்சுக்கே எடப்பாடி பழனிசாமி ஸ்டஃப் கொடுத்து என்ன பண்றாரு, பேசிட்டாரு. இல்ல யாரு சொன்னாலும், எந்த ஷா சொன்னாலும், எந்த ஜி சொன்னாலும் இங்க வந்து அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நடைமுறைக்கு வருவோம். என்னன்னா இப்போ பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கிறாங்க 2026ல. ஒருவேளை அவங்களுடைய ஆசைப்படி, பேராசையின்படி ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்குவோமே, பாஜக ஒரு கணிசமான தொகுதியில வின் பண்ணிருக்கு, அதிமுக ஒரு மெஜாரிட்டியான சீட்ல வின் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. எடப்பாடி பழனிசாமி இல்ல நாங்க மெஜாரிட்டியில வின் பண்ணல, அதனால ஆட்சி அமைக்க முடியாது, அதனால நீங்க இந்த தேர்தலை டிஸ்மிஸ் பண்ணிட்டு திரும்ப தேர்தல் வைங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ நல்லவரா கொடுத்துட்டு போறதுக்கு அப்படிலாம் கிடையாது. ஏன்னா பாஜகவோட துணையோட என்ன பண்ணுவாங்க, ஆட்சி பிடிப்பாங்க. என்னென்ன குறுக்கு வேலை பண்ணுமோ, என்னென்ன சித்து வேலை பண்ணுமோ அது எல்லாத்தையும் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவாரு. கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது சார். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரும் சோதனையான ஒரு தேர்தல் தான் இந்த 2026 தேர்தல். வாழ்வாசாவ ஒரு தேர்தல். இந்த தேர்தல் அவர் ஜெயிச்சு காட்டிடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவரு அத்தோட பேக்கப் பண்ணி அவர் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட இருக்கிற ஒரு சூழ்நிலை எந்த மாதிரி ஒரு ஜித்து வேலைன்னு காட்டி தான் ஒரு மகத்தான தலைவர், பவர்ஃபுல் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி காட்டிடும். இப்போ அப்படிதான் காட்டுறாரு. மீடியாக்கள்ல அவர் பேசுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பச்சை பொய், உண்மை இல்லாத விஷயம். ஆனா பேசுறது மட்டும் பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப உண்மை உள்ளவர் மாதிரி என்ன பண்ணுவாரு, பேசுவாரு. எவ்வளோ குற்றங்கள் இருக்குது அதிமுக ஆட்சியில நடந்திருக்குது, எவ்வளோ அவங்க ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். ஆனா இவர் ஊழல் பட்டியலை பத்தி என்ன பண்ணுவாரா, வெளிக்கொண்டு வராராம். திமுக ஊழல் பட்டியலை நாங்க வெளிக்கொண்டு வருவோம் நாங்க ஆட்சிக்கு வந்தா. முதல்ல உங்க ஊழலே வந்து பாத்தீங்கன்னா கேஸ் நிறைய இருக்கு சார், நீதிமன்றங்கள்ல, லஞ்சத்துறை ஒழிப்புத்துறையில உங்களுடைய ஊழல் பட்டியலே பயங்கரமா இருக்கு. இவ்வளவு ஏன் உங்க சம்பந்தியோட கேஸ் கிட்டத்தட்ட 1000 கோடி வரி ஏய்ப்பு பண்ணியிருக்கிறார் சொல்லிட்டு அமலாக்கத்துறை கேஸ், உங்க பையன் மேல இருக்கிற கேஸ், எல்லா கேஸும் எஸ்பி வேலுமணி மேல இருக்கிற, தங்கமணி மேல இருக்கிற, ராஜேந்திர பாலாஜி மேல இருக்கிற, விஜயபாஸ்கர் மேல இருக்கிற எல்லாவுடைய வழக்கு கேஸும் அமித்ஷா டேபிள் மேல போனதுனால தானே நீங்க வந்து பாஜக கூட கூட்டணி வச்சீங்க. நீங்க பெரிய ஊழலற்றவாதி மாதிரி நீங்க பேசுறீங்க. பெரும் ஊழல்வாதி அதிமுக தான், அதுவும் எடப்பாடி பழனிசாமி டீம் தான். இதுல வந்து எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா எல்லா கேஸ் கட்டுகளும் அமித்ஷா டேபிள் மேல இருக்குது. இவ்வளவும் இருந்துட்டு ஆனா பேசுறது மட்டும் என்ன பேசுறாங்க, திமுக ஊழல் பண்ணுது, அந்த ஊழலை நாங்க வெளிக்கொண்டு வருவோம்,
முதல்ல உங்க ஊழலை கொண்டு வாங்க சார். உங்க பாஜக ஆட்சியில எவ்வளவு, உங்க கூட்டணி பாஜக ஆட்சியில எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்க, அந்த ஊழலை கொண்டு வெளியே வாங்க சார். ஒரு டிஜிட்டல் துறையில எந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்காங்க, ஆயுஷ்மான் திட்டத்துல இறந்து போனவங்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுல எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒரு தைரியம் இல்ல. இவ்வளவு ஏன் நீங்க எவ்வளவு ஊழல் பண்ணிருக்கீங்க நெடுஞ்சாலைத்துறையில, அந்த வழக்கு என்னாச்சு? எஸ்பி வேலுமணி மேல உள்ளாட்சித்துறையில எவ்வளவு ஊழல் பண்ணிருக்கிறாரு, அந்த கேஸ் என்னாச்சு? விஜயபாஸ்கர் மேல, இன்னும் ஏகப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் மேல எல்லாம் ஊழல் இருக்கு, கேஸ் இருக்குது. அதெல்லாம் எங்க சார்? அதெல்லாம் யார் சார் விசாரிப்பா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இவ்வளவு ஏன் கொடநாடு கொள்ளை வழக்குல பாத்தீங்கன்னா எவ்வளவு கொள்ளை அடிச்சீங்க அப்படின்றதெல்லாம் இன்னும் வெளிவராம இருக்குது. கூடிய விரைவில் வெளியே வந்துடும். அதுல இருந்து மாற்று கருத்து இல்ல. சோ இதெல்லாம் நீங்க எடுத்து பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல. நீங்க திமுக ஊழல முதல்ல கொண்டு வர போறீங்களா? முதல்ல உங்க முதுகு மேல இருக்கிற அழுக்க பாருங்க சார். அதுக்கப்புறம் மத்தவங்க முதுகு மேல இருக்கிற அழுக்க பார்க்கலாம் அப்படின்றதுதான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு. சோ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது பாஜக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவை வின் பண்ண வைக்க கூடாது. அதிமுகல தான் ஒரு மகத்தான தலைவர் அப்படின்றது ப்ரூவ் பண்றதுக்காகவே நாங்க மெஜாரிட்டியில வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. மெஜாரிட்டியில விட்டாதானே நீங்க தனித்து ஆட்சி அமைப்பீங்க. மெஜாரிட்டியில விடலனா ஆட்டோமேட்டிக்கா கூட்டணி ஆட்சிக்கு வருவீங்களா? இதுதான் பாஜகவோட கணக்கு. இப்போ பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, 50 சீட் எங்களுக்கு கொடுத்துருங்க, மீதி இருக்கிற சீட்டு கூட்டணி கட்சிகளுக்கு நீங்க கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டி போங்க, அவங்க கூட்டணியில இருக்க மாட்டாங்க, என்ன பண்ணுவீங்க அப்படின்ற ரேஞ்சில தான் பாஜக என்ன பண்றாங்க, ஒரு 50 சீட்டு பாஜகவுக்கு மட்டும் கேட்கலாம் அப்படின்னு அவங்க பிளான் வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த 50 சீட்டுல பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல கணிசமான தொகுதிகளில் எம்எல்ஏ நிக்க வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வட மாவட்டங்கள்ல கொஞ்சம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மேற்கு மண்டலத்துல நீங்க கொங்கு பெல்ட்ல திடீர்னா அண்ணாமலை ஆதரவை வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜக பிளான் போட்டு இருக்காங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமியோட கனவை, ஏன்னா அமித்ஷா அவர்களே எதிர்த்து பேசுறாரு. அமித்ஷா சும்மா இருப்பாரா? எப்படி சதைக்க போறாருன்றதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா குடும்பி அமித்ஷா கையில இருக்கும் பொழுதே இந்த அளவுக்கு நீங்க ஆட்ட ஆடுறீங்கன்னா, அவர்கிட்ட இல்லாத போது நீங்க என்னென்ன ஆட்ட ஆடுவீங்க அப்படின்ற ரேஞ்சில தான் பார்க்கப்படுது. சோ பாஜக காரங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்களை மெஜாரிட்டியில வின் பண்ண வைக்க கூடாது சார். மெஜாரிட்டியில வின் பண்ண வச்சாதானே இவங்க தனித்து ஆட்சி அமைப்பாங்க. ஏன் இவங்களை மெஜாரிட்டியில நம்ம வின் பண்ண வைக்கணும்? அதனால இவங்களை மெஜாரிட்டியில வின் பண்ண வைக்க கூடாது. இவங்க கூட்டணி ஆட்சிக்கு ஆட்டோமேட்டிக்கா வரணும்னா இவங்க மைனாரிட்டியில தான் வின் பண்ணணும், மெஜாரிட்டியில வின் பண்ண கூடாது. மைனாரிட்டியில இருந்தா ஆட்டோமேட்டிக்கா இங்க மைனாரிட்டி அரசு தான் அமையும் கண்டி, இங்க கூட்டணி ஆட்சி தான் அமையும் கண்டி, இங்க மெஜாரிட்டி ஆட்சி அமையாது அப்படின்றத பாஜக என்ன பண்றாங்க, சூப்பரா பிளான் பண்றாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? எல்லாருமே பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் தான். அவரு போட்டு கொடுக்குற பிளான் தான் இங்க பாஜக என்ன பண்ணுது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. இப்படி இருக்கிற டைம்ல தான் பாஜக எங்களுக்கு 50 சீட்டு கொடுங்க, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெருக்கடியை இப்ப எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போகிறாருன்றல, ஏற்கனவே இருக்கிற கட்சிகளுக்கே சீட்டு பகிர்ந்து கொடுக்கிற விவகாரத்துல ஏகப்பட்ட முற்றும் முதல்ல வரப்போகுது. இன்னும் இவங்க பேச்சு ஆரம்பிக்கும் பொழுதுதான் தெரியும் யாருக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்கப்படும், நமக்கு எவ்வளவு சீட்டு மிஞ்சும் அப்படின்றது. இதை தவிர்த்துட்டு இன்னும் நிறைய கட்சி சேர போறாங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னும் நிறைய கட்சி சேர்ந்தா இன்னும் சீட் எவ்வளவு கொடுப்பீங்க? உங்களுக்கு தான் மெஜாரிட்டி கம்மியாகும். 120 சீட்டுக்கு கீழே அதிமுக நின்றுச்சுன்னா எப்படி மெஜாரிட்டியில வின் பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவரா உட்கார்க்கிறது கூட அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்தா இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. சோ அதிமுக மெஜாரிட்டியில வின் பண்ண வைக்க கூடாது அப்படின்றதுக்காக பாஜக ஆப்பு மேல ஆப்பு வைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. எங்களுக்கு குறைஞ்சபட்சம் 50 சீட் எங்களுக்கு கொடுத்தாகணும் அப்படின்றத கேட்க போறதாக தகவல் வந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போகிறார், இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.